உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கண்மணியே கேள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நான் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி தீனாளை பற்றியது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 34 அதிகாரம் 1-2 வசனங்கள். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தில் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளுடைய சயனித்து அவளை திட்டுப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இந்த தீனாளுங்கிறத எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பேரை? ஏன்னா வேதத்துல அதிகமாக சொல்லப்படாத ஒரு கேரக்டர், ஆனால் அது மிக மிக முக்கியமான கேரக்டராக இருக்கிறது. யாக்கோபுக்கு ஒரு ராகேல் லேயாள் என்ற 2 மனைவிகள் இருந்தார்கள். அவனுக்கு பில்காள் சில்பாள் என்ற 2 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். இந்த 4 மூலமாக அவனுக்கு 12 குமாரர் பிறந்தார்கள். லேயாள் மூலமாக ஒரே ஒரு குமாரத்தி பிறந்தாள். அவள் பெயர் தீனாள். அவள் அந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும்தான் அவளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் 12 ஆண் மக்களுக்கு பிறகு ஒரு அருமையான ஒரு குமாரத்தி பிறந்தாள் என்றால் அந்த வீட்டில் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்கள். நம்ம பொதுவாக 3-4 அண்ணன்மார் இருக்கிற வீட்டிலே ஒரு அருமையான செல்ல தங்கச்சி இருந்தாள். அவள் மிகவும் அருமையாக போற்றி பாதுகாக்கப்பட்டு செல்லமாக வளர்க்கப்படுவாள். அப்படி இருக்கும்போது 12 அண்ணன்மார்களுக்கு பிறகு பிறந்த அருமை தங்கை எப்படி ஒரு குட்டி இளவரசியாய் அந்த வீட்டிலே உலா வந்திருப்பாள். யோசித்து பாருங்கள். மிக அருமையான குமாரத்தியாக மிகவும் அழகுள்ள பெண்ணாக இருந்தாள். யாக்கோபு குடும்பத்தாரோடு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு கானான் தேசத்திலே வந்து சேர்ந்த போது அந்த சீகேம் என்கிற பட்டணத்திற்கு எதிரான இடத்திலே ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே தங்கியிருந்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது இந்த தீனாளுக்கு ஒரு விசித்திரமான ஆசை தோன்றியது. இளம் வயது அல்லவா, எல்லாவற்றையும் சுற்றி பார்க்க வேண்டும், எல்லா பெண்களையும் பார்க்க வேண்டும், தேசத்து பெண்களை பார்க்க வேண்டும் என்று. அந்த ஆசை தவறானதல்ல. அவள் அந்த முதல் வசனத்திலே பார்க்கிறோம், தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். ஏனென்றால் இவர்கள் குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பானது, ஒரு வாழ்க்கையின் வரைமுறைகளுக்கு உட்பட்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பம். ஆனால் கானான் தேசத்தில் உள்ளவர்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற நெறிமுறையோடு வாழ்பவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள், தேசத்து பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை, இளங்கன்று பயம் அறியாது என்பது போல அவள் தனியே புறப்பட்டாள். அதுதான் அங்கே தவறாக காணப்படுகிறது. அவள் இளம் வயது மகளால் அழகுள்ள இளம் பெண்ணாக இருக்கிறாள். அவள் வெளியே செல்லும்போது ஒரு தாயாகிய லேயாள் சொல்லியிருக்கிறான், அல்லது தகப்பனாகிய யாக்கோபு சொல்லியிருக்கலாம், தனியாக போக வேண்டாம் என்று அறிவுரைகள் கூறியிருக்கலாம், ஆலோசனைகள் கூறியிருக்கலாம். அந்த தாயும் தகப்பனும் அந்த ஆலோசனைகள் சொல்ல மறந்து விட்டார்கள். அப்படிதான் பார்க்க வேண்டும். அவளாவது ஒரு பெற்றோரே அப்படி ஞானம் இல்லாமல் நடக்கும்போது பிள்ளை என்ன செய்வாள்? அல்லது அவள் தனியாக சென்றிருக்க கூடாது. ஒரு சகோதரர்களை அழைத்து கொண்டு சென்றிருக்கலாம், அல்லது வேலைக்காரர்களை துணைக்கு அழைத்து கொண்டு சென்றிருக்கலாம், பாதுகாப்புக்கு பாதுகாவலர்களையோ யாரையாவது அழைத்து கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவள் அங்கே தனியாக சென்றாள் என்று பார்க்கிறோம். ஆனால் என்ன விளைவு? அந்த கானான் அந்த எதிரே உள்ள சீகேம் பட்டணத்து அந்த ஏமோரின் பட்டணத்து பிரபுவாகிய ஏமோரின் மகனாகிய சீகேம் என்பவன் அவளை பார்க்கிறான். அழகுள்ள மகள் தனியே வருகிறாள். உடனே அவளை பிடித்து கொண்டு போய்
அவளை தீட்டுப்படுத்தி விடுகிறான் என்று பார்க்கணும். இது எவ்வளவு கொடுமையான காரியம் பாருங்கள். ஒரு நல்ல அழகான மகள், இஸ்ரவேல் தேசத்து பெண், இப்படியாக ஒரு சீர்குலைக்கப்படுகிறார். இது அவளுடைய வாழ்க்கையவே முற்றிலுமாக மாற்றி போடுகிறது. இதுவரை அவள் சின்ன இளவரசி போல வீட்டிலே துள்ளி தூறி தெரிந்து உலாவிக் கொண்டிருந்து சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்த மகள் இப்பொழுது மூலையில் முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிறது. இது யார் செய்த தவறு? அவள் முதலே எதுவும் யோசிக்காமல் கிளம்பி சென்றதுதான் முதலாவது தவறாக காணப்படுகிறது. இவள் அப்படியாக அவளால் தீட்டுப்படுத்தப்பட்டாள் என்றாலும், ஆனாலும் அந்த சீகேம் அந்த மகளை தீனாளை மிகவும் நேசிக்கிறான். ஆனால் அவளுடைய தகப்பனாரிடம் சொல்லி யாக்கோபிடம் சென்று அவளை திருமணம் செய்து கொடும்படியாக பெண் கேட்கும்படியாக வருகிறார்கள். ஏமோரும் பேசுகிறான், நான் என் மகன் உங்கள் மகளுக்கு திருமணம் செய்ய நாங்கள் கேட்கிறோம் என்று. ஆனால் யாக்கோபு ஏனென்றால் விருத்த சேதனம் இல்லாத மற்ற அந்நிய கூட்டத்தாரோட சம்பந்தம் வைத்துக் கொள்வது சரியல்ல என்று அவனுக்கு தெரியும், கடவுளுடைய ஆணை. அதன்படி அவன் திருமணம் செய்ய யோசிக்கிறான். என்ன செய்வது என்று தவிக்கிறான். இதை கேட்ட தீனாள் தீட்டுப்படுத்தப்பட்டால் என்ற செய்தியை கேட்ட தகப்பன் மனம் எப்படி துடித்திருக்கும் பாருங்கள். அந்த தாயின் மனம் எப்படி தவித்திருக்கும் பாருங்கள். அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா மக்களும் இவளை ஒரு சின்ன இளவரசி போல வைத்திருந்தார்கள். அவளுக்கு நேர்ந்த கதையை கேட்டு எப்படி கலங்கி இருக்கும் பாருங்கள். ஆம், இப்படித்தான் அநேக தீனாக்கள் நம்முடைய தற்காலத்தில் நடமாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய நினைக்கிறான். யாக்கோபின் மற்ற குமாரர் அவர்கள் மேய்ச்சலுக்கு போயிருக்கிறார்கள் ஆடு மேய்ப்பதற்காக. அவர்கள் திரும்பி இந்த செய்தியை கேட்டவுடன் கொதித்து போய்விட்டார்கள். ஒரு கோபத்தின் உச்சக்கட்ட எல்லைக்கே போய்விட்டார்கள். அவர்களில் சிமியோனும் லேவியும் மிக வஞ்சகமான ஒரு திட்டத்தை திட்டுகிறார்கள். நீங்கள் எங்கள் சகோதரியை திருமணம் செய்ய வேண்டுமானால் உங்களில் ஆண் மக்கள் எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்கள் கூட்டத்தாரில் ஒருவராக எண்ணப்பட வேண்டும். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் கூட்டத்தார் அனைவரும் அப்படி நீங்கள் எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொடுப்போம், உங்கள் குமாரத்திகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இப்படி ஒரே கூட்டமாக இணைந்து வாழலாம் என்று, இணைந்து வியாபாரம் பண்ணலாம், இணைந்து வாழலாம் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த திட்டத்தை சதி திட்டமாக திட்டுகிறார்கள் சிமியோனும் லேவியும். ஆனால் அவர்கள் இணைந்து அதற்கு ஒத்துக்கொண்டு அவர்கள் பட்டணத்திற்கு சென்று அங்கே அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள சம்மதிக்கிறார்கள். சீகேமுக்காக சம்மதிக்க விட்டு அந்த சீகேம் அவளை கெடுத்தாலும் அவளை திருமணத்திலே மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையாயிருக்கிறார். அது பிறகு அவர்கள் ஆண் மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். 3ஆம் நாளிலே அவர்களுக்கு அந்த நோவு எடுத்துக்கொண்ட போது அந்த நேரத்திலே சிமியோனும் லேவியும் அந்த பட்டணத்திற்குள்ளே பாய்ந்து சென்று முதலிலே ஏமோரையும் சீகேமையும் வெட்டி கொன்று போட்டுவிட்டு தீனாளை திரும்ப கூட்டி கொண்டு வந்து விடுகிறார்கள். அங்கு உள்ள ஆண் மக்களை எல்லாம் பட்டயத்தினாலே வெட்டி கொண்டு போடுகிறார்கள். ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள். அங்கே கிடைத்த ஆடு மாடுகள் மற்ற ஆஸ்திகள் கொள்ளை பொருள்களை கொள்ளையாடி கொண்டு வந்துகிறார்கள். அந்த பட்டணத்தையே முற்றிலும் தீ வைத்து அழித்து விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு குழப்பம் பாருங்கள். அந்த பட்டணமே அழிந்து விடுகிறது. அந்த பட்டணம், அந்த ஊர் மக்கள் எல்லாமே அழிந்து விடுகிறது. எதனால்? தீனாள் என்ற ஒரு பெண்ணின் மதியற்ற செயலால். அவள் பெண்களை பார்க்க புறப்பட்டது தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் அவள் செய்த முறை தனியாக சென்றது, ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டது. இளங்கன்று பயமறியாது என்போல புதிய இடத்திலே புதிய மக்களை பார்க்க வேண்டும், புதிய பெண்களை பார்த்து பேச வேண்டும் என்ற ஒரு ஆவல். அவள் பாதுகாப்புக்கு ஒரு சிலரை அழைத்து சென்றிருக்கலாம், பெற்ற தாயை அழைத்து சென்றிருக்கலாம். யாராவது வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக வந்திருப்பார்கள். இவள் சொல்லி சென்றாலோ சொல்லாமல் தனியாக சென்றாலோ தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மதிகேடான செயலை அந்த தீனாள் செய்தாள். தெரிந்து செயல், அறியாமல் செய்த தவறுதான் அது. இப்படித்தான் பெண் பிள்ளைகள் வாலிபத்தில் இப்பொழுது பலர் அறிந்து தவறு செய்தாலும் நிறைய பேர் அறியாமல் தவறு செய்து வலையிலே போய் மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு திருமணம் பேசும்போது அவர் சொல்கிறார், யாரு அந்த ஏமோரும் சீகேமும் அவளுக்கு சொல்லும்போது
வசனம் 34, 11, 12. சீகேம் அவள் தகப்பனையும் அவள் சகோதரை நோக்கி, உடனே உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருவேன். அந்த பெண்ணுக்காக அவன் எதை கேட்டாலும் தருவதாக வாக்களிக்கிறான். அது மட்டுமல்ல, பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன். அதன் பிறகு அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றார். அந்த அளவுக்கு அவள் அந்த பெண் மேல் மிக ஆசையாக விருப்பமாக இருந்தான் என்று பார்க்கிறோம். பொதுவாக திருமணத்தில் இப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு திருமணம் என்றால் பெண்ணுக்கு பெண் வீட்டார் தான் மாப்பிள்ளைக்கு பெண்ணையும் கொடுத்து பொன்னையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து ஒரு மாப்பிள்ளையை தேட வேண்டி இருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே அப்படி அல்ல. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் கேட்கிற பரிசம் ஏதாவது ஒரு கிஃப்ட், ஒரு தொகை, பரிசம் என்று சொல்வார்கள். பரிசம் கொடுத்து வெகுமதிகள் பெண்ணுக்கு கொடுத்து பெண் வீட்டாருக்கும் கொடுப்பார்கள். பெண்ணுக்கும் பெண் வீட்டாருக்கும் பரிசமும் வெகுமதியும் கொடுத்து அந்த பெண்ணை திருமணத்துக்கென்று அழைத்து கொண்டு வருவார்கள். இது எவ்வளவு அருமையான காரியம் பாருங்கள். அந்த காலத்திலே இது தேவனை அறியாத வீட்டாரானாலும் சரி, தேவனை அறிந்தவர்களானாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருந்தது. ஆனால் தற்போது யோசித்து பாருங்கள். பெண்ணை திருமணம் செய்ய லட்சக்கணக்கில் பணம், லட்சக்கணக்கில் நகை, லட்சக்கணக்கில் பொருள், இவ்வளவு பொண்ணும் கொடுங்க, இவ்வளவு பொருள் கொடுங்க, அப்பதான் அவங்க மகளை திருமணம் செய்து கொள்வேன் என்று. இவர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள். வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிற கிறிஸ்தவர்களாகிய பெற்றோர், மாப்பிள்ளைகள், ஆண்கள் இந்த வசனத்தை வாசித்து நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இது கடவுளின் வார்த்தை. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளின் வார்த்தை. நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு இவ்வளவு பொன் பொருள் என்று டிமாண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கொடுத்து பெண்ணை கொண்டு வர வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு திருமண காரியம். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இப்படி இல்லாததனால் எத்தனை குடும்பங்களில் வாலிப பெண்கள் திருமணம் செய்து வைக்க முடியாமல் பெற்றோர் தவிக்கிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். அந்த பெண்களும் திருமண வயதை அடைந்தும் திருமணம் நடைபெறாமல் பணம் இல்லாததினால், நகை இல்லாததினால் வேதனைப்படுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். இந்த கண்ணீருக்கு யார் பதில் சொல்வது? ஆண்டவர் அவை எல்லோரையும் பார்க்கிறார் அல்லவா? மற்றவர்களை நான் சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்களை, வேதத்தை அறிந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற கிறிஸ்தவர்களே இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறார்கள். ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒரு நாளில், இந்த நாளிலே, நியாய தீர்ப்பு நாளில் உங்களை கேட்பார். இந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறதே, நீங்கள் அதன்படி செய்தீர்களா? செய்யாவிட்டால் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று நிச்சயமாக கணக்கு கேட்பார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோரும் கிறிஸ்தவ ஆண்மகனும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். போகட்டும், நம் தீனாள் கரைக்கு வருவோம். தீனாள் அவளை திரும்பவுமாக அவளுடைய சகோதரர் லேவியும் யூதாவும் அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் வேதத்திலே தீனாளை பற்றிய வார்த்தையே இல்லை. எப்படி ஒரு பேரும் புகழோடும் ஒரு பெரிய குடும்பத்திலே, யாக்கோபு என்ற 12 கோத்திர பிதாக்களை பெற்ற அந்த யாக்கோபின் குடும்பத்திலே ஒரே செல்வ மகளாக, செல்வ ராணியாக வாழ வேண்டிய அந்த மகளின் வாழ்க்கை எப்படி இப்படி சிக்கி அவள் சின்ன பின்னமாகிவிட்டால் பாருங்கள். ஒரு சிலந்தியின் வலையிலே சிக்கின பூச்சி எப்படி விடுவிக்கப்பட முடியாதோ அப்படியான ஒரு சிக்கலிலே அவள் மாட்டிக்கொண்டாள். யானை வாயிலை விழுந்த கரும்பு திரும்ப நமக்கு கிடைக்குமா? ஒன்றுமே கிடைக்காது. நிச்சயமாக அது கிடைக்காது. அப்படியாக அதை போல அவள் யானை வாயில் சிக்கின கரும்பை போல அவள் வாழ்க்கையும் சீகேம் என்ற வாலிபன் கையில் சிக்கி சின்னபாகிவிட்டது. அவனையும் கொண்டு போட்டார்கள். அவனையும் லேவியும் சின்னதானும் கொண்டு போட்டார்கள். அவளுக்கு திருமண வாழ்வு திரும்பி நடந்ததா, திருப்பி அவளுடைய சந்ததி என்னவாயிற்று, அவளுடைய வாழ்க்கை என்னவாயிற்று என்ற எந்த குறிப்பும் இல்லை வேதத்தில். எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்கள். அப்படியானால் நாம் இந்த உலகத்திலே வாழும்போது நான் எப்படி வாழ வேண்டும்? இப்பொழுது தற்காலத்திலே பார்ப்போம். தீனாக்கள் எத்தனை பெண்கள், பெற்றோர்கள் இப்போது கையடக்கமாக கைபேசி இருக்கிறது. அந்த கைபேசியிலே பிற பாலரோடு தொடர்பு கொள்கிறார்கள். அந்த காலத்திலே பெண்களிடத்திலே கைபேசி கிடையாத காலத்திலே பெண்கள் பிற பாலாரிடத்திலே, ஆண்களிடத்திலோ யாரிடத்திலோ பேச வேண்டுமானால் பேச முடியாதபடிக்கு பெற்றோர் கட்டுப்பாடு விதித்திருந்தார்கள். அதனாலே குற்றங்கள் குறைந்து இருந்தது. ஆனால்
இப்பொழுதோ பெற்றோர்கள் சொல்வதை யாரும் கேட்கவில்லை. கையிலே கைபேசி இருக்கிறது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று பலவிதமான ட்விட்டர் என்று பலவிதமான மாய வலைத்தளங்கள் உங்க கையிலே வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வலையில, இந்த மாய வலையிலே சிக்கி முகம் தெரியாத ஆண்களோடு பழகுகிறார்கள் பெண்கள். பெண்கள் தீனாளை போல அந்த வலையிலே போய் சிக்கி விடுகிறார்கள். விளைவு, அவர்கள் முதலில் பழகும்போது ஆண்கள் அழகாக பேசுவார்கள், மனதுக்கு இன்பமாய் பேசுவார்கள். ஆனால் காரியம் முடிந்த பின்பு அவர்கள் அனுபவித்த பின்பு ஒரு கருவேப்பிலையை தூக்கி விடுவதைப் போல தூக்கி போட்டு விடுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மேல் அவர்களுக்கு ஆசை இல்லை, அடுத்த பெண்ணை தேடி கிளம்பி விடுவார்கள். ஆனால் பாதிக்கப்பட்டது யார்? இந்த பெண்கள் தான். இப்படித்தான் அநேக பெண்கள், 1-2 பேர் அல்ல, அநேகம், எல்லா பெண்கள் கையிலே வலைபேசி வைத்திருக்கிற எல்லோரும் இப்படிப்பட்ட சிக்கலிலே மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள். நீங்கள் இதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி கேள்விப்படாவிட்டால் என்னென்ன தீமைகள் அந்த தற்கால பெண்களுக்கு நடக்கிறது என்பதை நீங்கள் அனுதினமும் செய்தித்தாளை வாசித்தாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். செய்தித்தாளிலே செய்திகள், ஒரு பெண், நிறைய சொல்லலாம், நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்ல. ஒரு பெண் தன்னுடைய தோழிக்கு பிறந்த நாள் என்று சொல்லி வீட்டிலே பொய் சொல்லிவிட்டு பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக செல்கிறேன் என்று தோழி வீட்டுக்கு செல்லவில்லை. அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அவனை பார்க்க செல்கிறாள். அவன் ஒரு வீட்டிலே இருக்கிறான். அவனோட 4-5 பேர் இருக்கிறார்கள். இவள் அவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலாம் என்று போனால் அங்கே 4-5 பேரும் அவளை தீட்டுப்படுத்தி விடுகிறார்கள். பின்பு என்ன செய்வாள் அவள்? மகள் வேதனை இல்லையா? அவளுடைய வாழ்க்கை பாழாகிவிடும். ஆண்கள் அந்த பாவத்தை செய்துவிட்டு துடைத்து விட்டு ஒன்றும் மரியாதை போல் போய்விடுவார்கள். அவர்களுக்கு அடுத்த பெண்ணை தேடி போவார்கள், இல்லாது வேற வேலை பார்க்க போய்விடுவார்கள். அவர்கள் ஆசை முடிந்தது. ஆனால் பெண்களுக்கு அப்படி அல்ல. பாதிக்கப்படுபவர்கள் பெண்களே. ஒரு பழமொழி சொல்வார்கள் அந்த காலத்திலே, முள்ளிலே சேலை விழுந்தாலும் சரி, சேலையிலே முள் விழுந்தாலும் பாதிப்பு சேலைக்குத்தான், முள்ளுக்கு ஒன்றும் இல்லை. முள்ளிலே சேலை விழுந்தால் அதை எடுக்கும்போது கிழிந்து விடும் அல்லவா? பாதிப்பு சேலைக்குத்தான். அதுபோலதான் ஆண்கள் தவறு செய்தாலும் பெண்கள் தவறு செய்தாலும் பாதிப்பு பெண்களுக்கு மட்டும்தான். இதை பெண்கள் முதலிலே புரிய வேண்டும். அதனால நீங்கள் தீனாளை போல மதிகட்ட காரியமாக நீங்கள் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். நீங்கள் தீனாளை போல இருக்கிறீர்களா? வேண்டாம் பிள்ளைகளே. தீனாள் வார்த்தையை கேட்டு தீனாளை போல இருக்க வேண்டாம் என்பதற்காகவே, எச்சரிப்புக்காகவே இந்த செய்தியை ஆண்டவர் உங்கள் காதிலே விழும்படி செய்கிறார். அதே போல அப்படியானால் நாங்கள் பெண்கள் எப்படி நடக்க வேண்டும்? இதை பற்றி 1 தீமோத்தேயுவிலே 2ஆம் அதிகாரம் அருமையாக வேதம் எழுதி வைத்திருக்கிறது, பெண்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே ஸ்திரீயானவள் எப்படி அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும், எப்படி பண்ணிக்கொள்ளக்கூடாது என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். எப்படி அலங்கரிக்கணுமா? நம்ம பொதுவா பெண்களுக்கு என்ன அலங்காரம் பண்ணுவோம்? நல்ல விதவிதமான ஹேர் ஸ்டைல்ஸ், சரி, பண்ண வேண்டியதான். விதவிதமான தங்க நகைகள், முத்து நகைகள், நல்ல அழகான ட்ரெஸ், தகுதியான நல்ல விலையுயர்ந்த வஸ்திரங்கள், இப்படி இதுதான் அழகு என்று எண்ணி இப்படி ஒரு அலங்காரம் பண்ணி கொள்கிறோம் பெண்கள். ஆனால் இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாவது தங்களை அலங்கரியாமல், இது உங்களுக்கு அலங்கரிப்பு இல்லை. உண்மையான அலங்கரிப்பு எது அப்படின்னு அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது. தகுதியான வஸ்திரத்தினாலும், நாணத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும். வேதம் எதிர்பார்க்கிற, வேதம் சொல்லுகிற, வேதம் எச்சரிக்கிற காரியம் இதுதான். வெறும் விதவிதமாக ஹேர் ஸ்டைல் பண்றதுனாலையும், அழகழகான ட்ரெஸ் உடுத்துறதுனாலையும், நல்ல பொன் வெள்ளி நகை முத்து என்று நகைகள் போட்டுக்கொள்வதும் அலங்காரம் அல்ல. தேவன் விரும்புகிற அலங்காரம் அல்ல. தேவனுக்கு நாம் மணவாட்டிகளா இருக்கிறோம் இல்லையா? இப்ப மணவாளன்
ஏற்ற மணவாட்டியாக நம்மளை அலங்கரித்துக் கொள்வதுதான் அந்த மணவாளனுக்கு விருப்பம். அவர் எப்படிப்பட்ட அலங்காரத்தை விரும்புகிறார்? தெளிந்த புத்தி, தகுதியான வஸ்திரம், நாணம், ஒரு எதிர் பேசிக்கொண்டு எப்பொழுதும் ஒரு முரட்டுத்தனமாக நடக்கணும், மென்மையாக அடக்கமாக, நாணத்தினால் தெளிந்த புத்தி வேணும். புத்தி இருக்கு, அது தெளிந்த புத்தியா இருக்கணும். அதை பற்றி தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கிறவர்கள் ஸ்திரீகள் நடக்கிறது போல ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரித்து நல்ல காரியங்கள் செய்யுங்க. செய்கிறதுக்கு நல்ல காரியங்கள், கிரியைகள் எத்தனையோ இருக்கு. பிறர்கிட்ட அன்பா பேசலாம், பிறருக்கு உதவி செய்யலாம், பிறருக்கு நோய்வாய்ப்பட்டா அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்கலாம், அவங்களுக்கு மனம் உடைந்து அழுது கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், சந்தோஷத்தை காரியங்களை சொல்லலாம், சிறு பிள்ளைகளுக்கு ஆதரவா இருக்கலாம், அவங்களுக்கு பசி உள்ளவருக்கு உணவு கொடுக்கலாம். இப்படி நற்கிரியைகள் சொன்னா எத்தனையோ இருக்கு. நற்கிரியைகள் சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது தொற்கால் தான். அவள் ஒரு விதவையா இருந்தாலும் அவள் தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நற்கிரியைகள் தன்னால் இயன்றது. அவளுக்கு தையல் தெரியும், விதவிதமா தையல் தச்சு அந்த ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுத்தா. அவள் திடீரென்று ஒரு நாள் மரித்தபோது அத்தனை மக்களும் வந்து கூடிவிட்டார்கள். ஐயோ, எங்களுக்கு இதை செய்து கொடுத்தார்களே, தொற்கால் இதை செய்தாளே, அதை செய்தாளே, இதை செய்தாளே என்று. அப்படியான ஒரு நற்கிரியைகள் தான் பெண்களுக்கு மெய்யான அலங்கரிப்பு. அப்படி நற்கிரியைகள் செய்த உடனே பேதுருவை அழைக்கிறாங்க. அங்க உள்ள மூப்பர்கள், பேதுரு வருகிறார், தபித்தாளை எழுந்திரு என்கிறார். உடனே அவள் எழுப்பப்படுகிறார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். இப்படியாக பெண்கள் தங்கள் நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரித்தார்கள். ஆபிரகாம், சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி தன்னை கீழ்ப்படிதினாலும் பணிவினாலும் அடக்கத்தினாலும் அவள் தன்னை ஆண்டவனே என்று சொல்லி பணிவாக கணவனோடு நடந்தவளா. இது ஒரு அலங்கரிப்பு. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று நீதிமொழிகள் 31:10 சொல்லுகிறது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது 12:4 நீதிமொழிகள். இப்படியாக பல வார்த்தைகள் குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறது. ஆனால் இப்படி ஸ்திரீகள் இருக்கிறோமா? அல்லது தீனாளை போல அவள் வேண்டுமென்று செய்தாலோ, அதாவது வாலிப முறுக்கும்பாங்க, அது மாதிரி யாரையும் கீழ்ப்படியாமல் நான் போய் பார்க்க போகிறேன் என்று சொன்னாலோ, அல்லது எதுவும் இல்லாமல் இயல்பாக அதற்கு பின்னாலே உள்ள விளைவுகளை அறியாமல் செய்த பாவமோ தெரியாது. நீங்கள் அறியாமல் பாவம் செய்தாலும் அறிந்தே செய்தாலும் பாதிப்பு உங்களுக்குத்தான், உங்கள் வாழ்க்கைத்தான், உங்கள் சரீரமும் ஆத்மாவும் கரைப்படுகிறது. இயேசு என்ன சொன்னார்? ஆனால் இப்படிப்பட்ட கரைப்படாத வாழ்க்கை வாழ முடியுமா? நிச்சயமாக முடியும். யோசேப்பை பாருங்கள். யோசேப்பு என்ற மனிதனை குறித்து, வாலிபனை குறித்து வேதம் அழுமையாக எழுதி வைத்திருக்கிறது. அவன் அடிமையாக போத்திபார் வீட்டில் இருந்தான். அவன் மிகுந்த அழகுள்ளவனா இருந்தான். அந்த போத்திபாரின் மனைவியே அவன் மேல் ஆசைப்பட்டு அவனை தன்னோடு கூட இணங்கி இச்சைக்கு இணங்கும்படியாக ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல முறை அவளை நச்சரித்தாள். ஒரு தடவை அந்த வலையிலிருந்து வெளிவந்தான். பல முறை அடிக்கப்படும் போது அடிமேல் அடிச்சா அம்மி நகரும் பழமொழி. அப்படி அடிச்சா திருப்பி அவன் வந்து விடுவானா என்று பல முறை அவனை ஏமாற்றி அவனை இச்சைக்கு பணிய வைத்தாள். ஆனால் அவனோ, நான் கர்த்தருக்கு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தேவனை தன்னுடைய இருதயத்திலே வைத்திருந்தான். அதனால்தான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய என்னால் முடியாது என்று சொல்லி ஓடினான். பாவத்துக்கு விலகி ஓடினான், இச்சைகளுக்கு விலகி ஓடினான். தன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று விலகி ஓடினான். ஆனால் அந்த வஸ்திரத்தின் மூலம் அவன் மேல் பொய்யான பழி சுமற்றி அந்த போத்திபாரின் மணி அவனை சிறையில் அடைத்தாள். செய்யாத குற்றத்திற்காக சிறை. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். பேசாமல் இணங்கி நடந்திருக்கலாமோ கூட என்று யோசித்திருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அப்படி அல்ல. அவன் வைராக்கியமாக தேவனுக்கென்று நின்றான். தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற வைராக்கியம். இப்படிப்பட்ட வாலிபர்களும் இருக்கிறார்கள். அவன் எப்படிப்பட்ட உயர்வை அடைந்தான் பாருங்கள். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 29:20 நினைக்கிறேன். ஆமா, அப்படிப்பட்ட அந்த வார்த்தையின்படி அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று அவன் எகிப்துக்கே அதிபதியானான். பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பது. அதன் போல் அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த எகிப்து சில நாட்கள் அவன் கஷ்டப்பட்டாலும் உபத்திரவப்பட்டாலும் பாடுகளின் வழியாக நடந்தாலும் முடிவிலே அவன் எகிப்துக்கே பெரிய அதிபதியாக உயர்த்தப்பட்டான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன்.
அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரா? மத்தேயு 5:28 ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளிடத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறார். இது ஆண்களுக்கு மட்டும்தானா? பெண்களுக்கும் அதுதான். ஒரு ஆடவனை, ஒரு ஆண்மகனை இச்சையோடு பார்க்கிற எவளும் அவனோட இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. நீங்களே உங்கள் கண்களை கேட்டு பாருங்கள், உங்கள் இருதயத்தை கேட்டு பாருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் மனசாட்சியை உங்களுக்கு சொல்லும். நீங்கள் ஒரு ஆடவனையோ ஒரு ஸ்திரீயையோ இச்சையோடு பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருந்தால் அதுவே விபச்சாரம் என்று தேவனுடைய பார்வையில் ஸ்டாண்டர்ட் நியமிக்கப்பட்டிருக்கிறது, நியதி. நாம் சொல்லலாம் அதுல என்ன பாவம் இருக்கு, இதை பார்க்கறதுல என்ன பாவம் இருக்கு, இதுல என்ன பாவம் இருக்கு, இதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை, நம்ம நினைச்சபடி நடக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை, சும்மா ஒருத்தங்க கூட பழகுனா பாவம் இல்லை, அவங்க கூட சும்மா ஒரு ஜாலியாக டூர் போயிட்டு வந்தா பாவம் இல்லை. இதெல்லாம் என்ன வாலிப வயசுல எல்லாரும் செய்யறது தானே. பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும், அதான் எல்லாரும் இதான் இப்பொழுது உள்ள ஃபேஷன் என்று நினைப்பது உண்டு. ஆனால் மனுஷர்கள் பார்வையிலே அது பாவம் இல்லாமல் கூட மாறி இருக்கலாம். பெற்றோர்கள் மனதில் கூட சரி பரவாயில்ல, நீ விட்டு நீ வேற வந்துருன்னு சொல்லியிருக்கலாம். கல்லூரியிலோ பள்ளியிலோ படிக்கும்போது ஒருவனை காதல் என்று சொல்லி சுற்றி திரிந்து கொண்டு, ஆனால் படிப்பு முடித்து வந்த உடனே பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளை திருமணம் செய்து கொண்டு போய் விடுகிறாள் ஒரு பெண். அந்த ஆண் எவ்வளவாக பாதிக்கப்படுகிறான். அதே போல ஆண்மகனும் கல்லூரியில பழகும் போது ஒரு பெண்ணோட சுற்றி கொண்டு விட்டு வேலை கிடைத்து பெரிய இடம் சென்றவுடன் வேறு பெண்ணை, பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போய்விடுவாங்க. இப்படி ஒருவர் ஏமாற்றுகிற காலமாகத்தான் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் இது ஒரு விபச்சாரம் என்று ஆண்டவர் பார்வையிலே நிர்ணயிக்கப்படுகிறது. அதை யாராவது சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? இனிமேலாவது சிந்தியுங்கள். இப்படிப்பட்ட காரியம் விபச்சார பாவத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட விபச்சார பாவத்துக்கு ஆனால் ஆண்டவரிடம் மனம் திரும்பி வந்தால் மன்னிப்பு உண்டு. எந்த பாவத்தையும் மன்னிக்க ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் மனம் திரும்பாமல் இப்படியே உங்கள் வாழ்க்கையை தொடருவீர்களானால் உங்களுக்கு என்ன ஆக்கினை காத்திருக்கிறது தெரியுமா? வெளிப்படுத்தல் 21 8 வசனத்தை வாசிக்கிறேன். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும், நல்லா கவனிங்க, விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் அக்னியும் 2ஆம் மரணம் ஆகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்காரு, இதெல்லாம் பாவம், விபச்சாரம், இந்த பாவத்தை பண்ணீங்கன்னா இந்த அக்னியும் எரிகிற அந்த அக்னி கடல் தான் உங்களுக்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆனால் ஒரு விடுதலை இல்லையா என்று கேட்கலாம். இருக்கிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அது ஒன்றுதான் உங்களுக்கு ஆதாரம். தீனாளை போல உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் பிள்ளைகளே, கண்மணிகளே. உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா காரியங்களையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். முதல்ல எல்லாரும் அந்த யோவான் 14:14 சொல்லி எதை கேட்டாலும் தந்துடுறார். நான் இந்த பையனைத்தான் நான் திருமணம் பண்ண போறேன், ஆண்டவரே நீங்க அந்த பையனே எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க, திருமணத்துக்கு கூட ஒப்புக்கூட உதவி செய்யுங்க அப்படின்னு அப்படி கேட்கக்கூடாது. தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறபடி நாம் கேட்க வேண்டும். அவர்கிட்ட காரியத்தை ஒப்படைங்க. உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். சங்கீதம் 37:5 சொல்லுது. உன்னுடைய திருமணத்தை குறித்த காரியத்தை நீ அவரிடமே ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே உமக்கு சித்தமான மணமகனை, ஒரு பெண்ணை, ஒரு ஆண்மகனை எனக்கு வாழ்க்கை துணையாக கொடுங்க. இது ஒண்ணுதான் ஜெபம். நீங்கள் தவறு இப்பொழுது வரை நீங்கள் தவறு செய்தால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆண்டவரே நான் இப்படியாக தவறு செய்து விட்டேன். ஒருவன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் அவன் இரக்கம் பெறுவான், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீதிமொழிகள் அழகா சொல்லுது. எதுவரை நீங்கள் பாவம் செய்திருந்தால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். செஞ்சுட்டு அறிக்கையிட்டு மறுபடியும் செய்யக்கூடாது, விட்டு விடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணையை தேடி தருவார். ஈசாக்குக்கு தகுந்த ரெபேக்காளை தேடி தரவில்லையா? யோசித்து பாருங்கள். எவ்வளவு இதில் எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். கண்மணி பிள்ளைகளே, தீனாளை போல உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். அருமையான யோசேப்பு எப்படி வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து நடந்து ஆசீர்வதிக்கப்பட்டானோ, அதன்படி அவன் உயர்த்தப்பட்டானோ, அதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் தீனாளா யோசேப்பா? சிந்தித்து பாருங்கள்.
எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆனால் ஆண்டவரை நீங்கள் அடைக்கலமாக கொண்டால் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவும் ஆசீர்வாதம் தருவார். ஜெபம். எங்களை நேசித்து காத்து வழி நடத்துகிற அன்பின் பரம தந்தையே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் தீனாளை போல தவறான பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் மனம் திரும்பட்டும் சாமி. அவங்களுக்கு ஒரு மன்னிப்பையும் கொடுங்க, மறுவாழ்வை கொடுங்க. அதுபோல யோசேப்பை போல வாழ வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு பலனை கொடுங்கப்பா. அவர்கள் ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் சரீரத்தையும் ஆத்மாவையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற மாதிரி தவறு செய்த பாவத்திலிருந்து விடுபட நினைக்கிறவர்கள் விடுதலை ஆகட்டும். புதிய வாழ்க்கை அவங்களுக்கு தொடங்குங்கப்பா, அவங்களுக்கு கொடுங்கப்பா. கண்மணி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளட்டும். துதி கன மகிமையாட்டம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் நாதரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆமேன். God bless you.